பட்டறை கல்லானால் அடி தாங்கு, சம்மட்டியானால் நீயே ஓங்கி அடி என்று தமிழ் அறிவியலின் பெருமை மிக அடையாளமாக இருக்கிற நம்ம ஐயா அப்துல் கலாம் போதித்தது போல பல பல ஆண்டுகள் பட்டறைக்கல்லாக இருந்த அடிதாங்கிய இனத்தின் மக்கள் சம்மட்டியாக மாறி ஓங்கி அடித்து அந்த பட்டறைக்கல்லை நொறுக்குகிற காலமாக இதை உருவாக்கி வருகிறோம். இந்த கேடுகட்ட பணநாயகம், ஊழல், லஞ்சம், பதவி, பசி, வெறி இது எல்லாவற்றையும் தூக்கி வீசிவிட்டு என் மக்களின் நலன், மண்ணின் வளம், மக்களின் நலன், எதிர்கால எங்கள் பிள்ளைகளின் பாதுகாப்பான நல்வாழ்வு, இந்த உயர்ந்த நோக்கத்தோடு இந்த பணியை செய்கிறோம். நீங்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, கற்றறிந்த பெரியோர்களே, சான்றோர்களே, கற்றுக்கொண்டிருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகளே, கல்வி எல்லோருக்கும் சமமாக இருக்கிறதா? கல்வி என்பது மானுட உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. எல்லோரும் கட்டுகிற கல்விக்கான வரி, எஜுகேஷன் டாக்ஸ் எல்லோரும் கட்டுவதைத்தான் நீங்களும் கட்டுகிறீர்கள். ஆனால் எல்லோருக்கும் சமமான சரியான தரமான கல்வி இருக்கா? உன்னை ஆள் மனதை தொட்டு சொல், தொட்டு சொல். இல்லை, ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி இருக்குது. இந்த நாட்டில் பிறந்ததை தவிர நீ ஒரு பிள்ளையும் செய்யல. உயிரை காக்கும் மருத்துவம் சமவிகிதத்தில் இருக்கா? ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம். பணம் இருந்தால் காவிரியில் படுக்கலாம், அப்பலோவில் சிகிச்சை பெறலாம், உயர்ந்த தனியார் மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை கொடுப்பார்கள், உயிர் பிழைத்து வீட்டுக்கு வரலாம். இல்லை என்றால் பாடகை கட்டி நேராக சுடுகாட்டுக்கு போகலாம். இதுதான் இங்கே இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு. இதையெல்லாம் பார்த்து என்னைக்கு உங்களுக்கு சகித்துக் கொள்ள முடியாத கோபம் வருகிறதோ அன்னைக்கு நீங்க நேரா வீட்டை விட்டு கிளம்பி என் வீட்டுக்கு தான் வர முடியும். வேற வழியே கிடையாது. என்னை நோக்கித்தான் நீங்க திரும்பணும். எங்க பார்த்தாலும் லஞ்சம், எதுக்கெடுத்தாலும் காசு, எல்லாத்துக்கும் காசு காசுன்னு பறிக்கிறான். இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிற நேரம் இல்லை. போராடி வெல்ல வேண்டிய காலம் இது. புரட்சியாளர் அம்பேத்கர் இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, நீ போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார். கோயில்களில் எப்போதும் ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல. எப்பவுமே கோயில ஆட்டத்தான் வெட்டுவான், சிங்கத்தை வெட்டுறதில்லை. அதுவும் நாங்கள் சிங்கங்கள் அல்ல, புலிகள் என்பதை நிரூபிக்க புறப்பட்டு வந்த பிள்ளைகள் தான். சிங்கம் கூட படுத்துக்கிறோம், வேட்டையாடாத புலி அப்படி கிடையாது, மானமுள்ள விலங்கு. எதுக்கு தமிழன் இத்தனை விலங்கு இருக்கும்போது புலியை மட்டும் கொடியில போட்டான், மத்தவன் பன்னிய போட்டான், எதையோ போட்டான். ஆனால் தமிழின மக்கள் புலிய போட்டான். என் பாட்டன் பாண்டியன் மீன கொடியில போட்டான், சேரன் வில் அம்ப போட்டான், சோழன் புலிய போட்டான். இந்த 3 கொடியில் இருக்க குறியீடுகளை பார்த்தேன்னா பாய்ச்சல் இருக்கும். அப்படி மீன் துள்ளி குதிக்கும், அம்பு வில்லில் இருந்து அப்படி சர்ன்னு பாயும், புலி பாய்ச்சல் இருக்கும். அப்படி தமிழன் பரம்பரை கொடி முழுக்க பாய்ச்சல் இருக்கும். ஆனால் ஏன் நீ வில்லம்பு எடுக்கல, ஏன் மீன் எடுக்கல, ஏன் இந்த புலியை எடுத்த அப்படின்னு கேட்கலாம். நான் எடுக்கல, எங்க அண்ணன் எடுத்தாரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.